வணக்கங்க. சயீத் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். இது பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு டைலர் ப்ளவுஸ் கொடுத்தாங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக தைச்சிட்டாங்க, கஸ்டமர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தைக்க சொன்னாங்க. இது வந்து நம்ம போட்ட டிசைன்ஸ் கிடையாது. டைலர் வந்து நெட்லேருந்து பார்த்துட்டு கஸ்டமர் அதை செலக்ட் பண்ணியிருந்தாங்களாம், அதனால் அது கொடுத்தாங்க. அது நம்ம தைச்சிருக்கோம். இது பாருங்கள், இந்த சமிக்கி இருக்குல்ல, ஜரிகையில் பக்கா பண்ணது, இது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ரெண்டாவது இங்கே அங்கங்கே பாடியில் வந்து குட்டி குட்டியாக பச்சாஸ் தான் வைக்க சொன்னாங்க. நான் தான் இந்த டைமண்ட் ஸ்டோனுக்கு மேட்சிங்காக இது இருக்கட்டுமேங்கிறதுக்காக அதே பெரிய ஸ்டோன் ஷேப்பில் சின்ன ஸ்டோன் இது வச்சுட்டேன். இது பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் யூஸ் பண்ண மாட்டோம். செயின் ஸ்டோனு இந்த பக்கம் அந்த பக்கம் பீட் வச்சுட்டு அவங்க கஸ்டமர் வந்து இதுதான் விரும்பியிருந்தாங்களாம், அதனால் செயின் ஸ்டோன் வச்சு கேட்டாங்க. குட்டி ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா நான் எப்போவுமே செயின் ஸ்டோன் போட மாட்டேன். செயின் ஸ்டோன் போட்டு ஒர்க்கு போட்டோம்னா எங்கே இருந்தாலும் ரொம்ப நல்லா தெரிவாங்க. ஆனால் அந்த ஸ்டோனில் இருக்கிற அந்த கிளிப்பு மாட்டி மாட்டி புடவை ப்ளவுஸ் எல்லாமே வீணாயிடும். அது ரொம்ப நாளும் இருக்காது, கருத்துரும். அதனால் நான் போட மாட்டேன். மற்றபடி செயின் ஸ்டோன் போட்டு ஒர்க் பண்ணோம்னா அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அவங்க வந்து கம்மி பட்ஜெட் தான் சொன்னாங்க, அதனால் நான் ஒர்க்கு அதிகமாக போட்டிருக்கேன். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு ஒரே மாதிரி போட்டுட்டு கையிலையும் பார்டரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஏன் நம்ம இப்படி இவ்வளோ தூரம், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், கை இங்கே இருக்குது, இந்த மேலே வந்து பச்சாஸ் ஏன் அங்கங்கே அவ்வளோ தூரம் போட்டிருக்கேன்னா, இது வந்து பஃப் கை. இதை கட் பண்ணிவிடுவாங்க தைக்கும் போது. இதை இங்கேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, அது மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு குட்டி குட்டியாக ஃப்ரீல்ஸ் வச்சு தைப்பாங்க. அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒர்க்கு நான் போட்டிருக்கேன். இந்த ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநெல்வேலியில் இருக்குது. யார் ஒர்க்கு கேட்டாலும் பண்ணிக்கிடுவோம். கொரியர் மூலியமாகவே ப்ளவுஸ் வாங்கிக்கிறோம். சாரி கூட அவசியம் இல்லை, ஃபோட்டோஸ் இருந்தாலே போதும். வாட்ஸ்அப் மூலியமாகவே டிசைன்ஸ்லாம் பார்த்து வரைஞ்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி தைச்சி தருவோம். இப்போ டைலர் வந்து இந்த வேலை தான் சொன்னாங்க, ஆனால் அதுக்கு மேலே அது அந்த சமிக்கிலாம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ரெண்டாவது அவங்க காட்டின மாடலில் அந்த கோல்டு பீட் இருக்குல்ல, அது வந்து பெருசாக இருந்தது. அது தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் அது வந்து ஈக்குவலாக இருக்காது. அதனால் நான் ஒரே கட்டிங்கில் இருக்கிற மாதிரி குட்டி பீட் தான் எப்போவுமே வாங்குவேன். இது தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சின்ன மணி தைக்கும் போது இடம் வந்து அவ்வளோ அடையாது, அதனால் இதுவாக இருக்கும். இதே பெரிய மணி தைச்சோம்னா இடம் ஈஸியாக அடைஞ்சிரும், வேலை ஈஸியான மாதிரி ஆகிடும். ஊசிலையும் ஹோல்ஸில் அந்த மணி நல்லா ஹோல்ஸ் இருக்கும், சீக்கிரமாக ஆரி ஊசியில் ஏறிடும், நம்ம தைச்சிடலாம். இந்த சின்ன மணி அப்படி கிடையாது, பாதி மணி ஏறும் பாதி மணி ஏறாது, அதை எடுத்து போட்டு தைக்கணும். ஆனாலும் கண்டினியூட்டி போயிட்டு இந்த சின்ன மணியில் தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த சின்ன மணியே போட்டேன். எப்போவுமே அந்த லோக்கல் பீட்லாம் நான் எடுக்க மாட்டேன். என் கஸ்டமருக்கு நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி தான் டைலருக்கும் நான் செய்வேன். நமக்கு அதே மாதிரி தான் எனக்கு நான் எப்படி செஞ்சுக்கிறேனோ கஸ்டமருக்கும் டைலருக்கும் செய்வேன். நமக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, டைலருக்கு ஒரு மாதிரி, கஸ்டமருக்கு ஒரு மாதிரிலாம் எனக்கு செய்ய தெரியாது. இது பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக செஞ்சுருக்கேன்னு. சரி, இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.